ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ கூட போகிறோம். டிஸ்க்ளைமருக்காடி திருப்பி சொல்லிடுறோம். இந்த விஷயத்தை பேசுகிறதுனால நம்ம எந்த சேனலுக்கு யாருக்கும் எதிராக நம்ம கிடையாது. எந்த ஒரு நம்பிக்கையோ, எந்த ஒரு அனுமானத்தையோ, எந்த ஒரு மத அடையாளத்தையும் அடிக்கிற மாதிரி வீடியோக்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இப்போ பேசக்கூடிய டாபிக் அந்தமாரி. கடந்த வருடம், அதாவது 2024 மிக பரபரப்பான விஷயம் என்னென்னா, 1/1/2024 அன்னைக்கு, புத்தாண்டு அன்னைக்கு ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டு பல உயிர்களை காவலிச்சு. அதனாலே இந்த வருஷம் கலக்கிறது மிகப்பெரிய சவாலானதாக இருந்துச்சு கடந்த வருடம். அதில் சில ஆளுமைகள்லாம் மறைவுகள் இருக்குது. விஐபிக்களோட மரணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட சில மரணங்கள் நடந்துச்சு. சில முக்கியமான தலைவர்களுடைய மரணங்கள் பார்த்தோம். சில அரசியல் குழப்பங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் பேசணும். இப்போ கடைசியாக ஒரு வருஷம், அதாவது வருடம் டிசம்பர் அறிவுன்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் கடந்த வருடம் முடிச்சு. இது எப்போ ஆரம்பிச்சுன்னா, நவம்பர் மாத மத்தியிலேயே இந்த விஷயம் ஆரம்பிச்சிச்சு. நவம்பர் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஒரு சில சேனல்கள், யூடியூப் சேனல்கள், சின்ன யூடியூப் சேனலும் சரி, ஒரு சில பெரிய ஊடகமும் சரி, ஒரு நடிகரை தொடர்ந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் திரும்ப அந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தார். 31/12/2024 அப்படிங்கிறத அழுத்தி சொல்லிகிட்டு இருந்தார். அழுத்தி சொல்ல மட்டும் இல்லாமல், இப்போ இருக்கக்கூடிய இலங்கை தேசம் இது ராவண தேசம் வாங்கலாம் இந்த சித்தர்களுடைய ஏற்றுகளில் அப்படின்னு அவர் தான் சொன்னார். இந்த உச்சபட்ச நடிகர் தான் சொன்னார். உச்சபட்ச காமெடி நடிகர் என்ன சொன்னார்னா, ராவண தேசம் கடல் புறா அழியும் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய வரைபடம் பார்த்திங்கன்னா 3 பக்கமும் கடல். அந்த 3 பக்கம் இருக்கக்கூடிய கடல்கள் பொங்கும். எழுதிச்சுங்க, நம்பிக்கை எழுதிச்சுங்க. இது சித்தர்களுடைய ஏடுகளுடைய குறிப்புகளை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அருள்வாக்கு சொன்னா அப்படின்னா, சித்தர் ஏடுகளை இருக்குன்னு திருப்பி சொன்னாங்க. அதுவும் இந்தோடைய இன்றைய நேரலை, அதாவது பேட்டியிருப்பாங்களே, அதாவது எப்படின்னா, ஒரு சில இடத்துக்கு தொலைக்காட்சிக்கு, ஒரு சில ஊடகங்களுக்கு நேர்காணல் நடத்துவாங்க. அந்த நேர்காணலில் இவருடைய நேர்காணல் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 22ஆம் தேதி வரைக்கும் இவருடைய தொடர் நேர்காணல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு சில யூடியூப் சேனலில். அவர் சொன்னது என்ன, 2024 அதாவது 31/12/2024 11:59 அதாவது 12 மணி ஆகிறதுக்கு 1/1/2025 1/1/12 மணிக்குள்ள ராவண தேசம் மட்டும் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கரம் பொங்கும் அப்படின்றாரு. அதே ராவண தேசம் சுத்தமாக அழியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். எனக்கு சொன்னால் எப்படி சார் என்ன இது சித்தர்கள் இருக்குது? ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். இன்னும் அவருடைய வாழ்க்கையை இன்னும் 13 நாட்களில் நீ 13 மணி நேரம் 12 மணி 1 நிமிடத்திலிருந்து 1 மணி 1 நிமிடம் வரைக்கும் நீ சேதனை வைக்கலான்னு. அதுக்கு உதாரணம் எமர்ஜென்சி பீரியடில் பார்த்திங்கன்னா, கருணாநிதி அரசு காலத்தில் இவர் நடந்து போனார். ஸோ தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க, சிறையில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஜாமீனில் கூட்டுறதுக்கு அவருடைய நண்பருடைய அப்பா எடுத்துகிட்டு வந்தார்னு சொல்லி, அப்போ வெளில வரும்போது கரெக்டாக 1-2 என்னை தூக்கி அரெஸ்ட் பண்ணும்போது 13:59 கரெக்டாக 12 மணிக்கு என்னை தூக்கி உள்ளே அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. என்னை 1-1க்கு அவர் வெளில எடுத்துகிட்டு வராரு. வெளில வரும்போது 1-2 அப்போ தான் வாட்சியை பார்க்குறேன். இது நடக்குதுன்னு சொல்லி நடக்குதுன்னாங்க. அதுலேருந்து என்ன அவருக்கு அதுக்கப்புறமா இந்த உள்ளே இருக்கும்போது நீங்கள் வேறு பெரிய ஊருக்கு போய் பிற ஆளுமைகள் மூலமாக ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய அளவில் வரணும்னு சொன்னால் அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை வரலாறு சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம இது சில ஆட்கள் பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணாங்க. அப்போ இதுமாரி ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க போட்டு போனாங்க,
நம்பிக்கை தானே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் காலை தூங்கி எழுந்திரிப்பேன்னு சொல்லிட்டு தானே நம்பிக்கை தான் படுக்க போகிறீங்க. அப்போ எதையும் நம்புங்க அப்படின்னாரு. ஆனால் அவர் சொன்ன விஷயம் 31/12/2024, அதாவது 1/1/2024 வரைக்கும், 25 வரைக்கும் பொறுமையாக காத்திருந்தோம். அது எந்த விதமான அறிகுறியும் தெரியல. இப்போ அதே ஆள்கிட்ட 2/1/2025 மீண்டும் சில யூடியூப் சேனலில் நேர்காணல் தான் இந்த மாதிரி கணிப்பு வேணால் தவறுறாங்க, ஆனால் நடக்கிறது நடக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 31/12/2025 வந்து கொண்டு போயிட்டார். ஒரு 12 இன்னும் அழிவை வந்து 12 மாதம் அள்ளி வச்சுருக்காரு. அதாவது 363 நாட்கள் தள்ளி வச்சுருக்கான்னு சொல்லி ஊடகத்தில் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் இப்போ பெரிய பேசுபொருள். இவர்கிட்ட திருப்பி விஷயத்தை கேட்குறாங்க, நடக்காமல் வந்தது நல்லதாங்க, இதை ஏங்க பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதுதான் உண்மை. அதாவது இந்த அவருடைய கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதி அரைஞ்சிருக்கும், அது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்தியா, அதுவும் குறிப்பிட்ட இந்திய ஒன்றியம்வாங்க, இந்த ஒன்றிய நம்மளுடைய பாரத பூமி, புண்ணிய பூமி வந்து 3 கடலாக சூழப்படக்கூடிய பூமியும்பாங்க. அதுக்காக ராவண தேசம், இது வந்து இலங்கைக்கு இந்தியா பாரதத்துக்கு நிறைய தொடர்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரே சொல்லியிருக்காரு. இலங்கையோட பழைய பேர் வந்து கொழும்பு. அது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இந்த இலங்கைக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய சுனாமி ஏற்படும் அப்படின்னு, அது சுனாமின்னு சொன்னோம்னா மிகப்பெரிய கடல் பொங்கும் அப்படின்னு இருக்காரு. இதை வந்து 1953 ஏற்பட்டக்கூடிய அந்த 1968 அந்த தனுஷ்கோடி காணப்போது இந்த ராவண தேசம் காணாமல் சொன்னார். அதை சொல்லி நடக்கிறேன்னு கேட்டபோது நடக்காதவங்க நடந்தாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாரு. ஸோ இதுதான் இப்போ டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் சித்தருடைய வாழ்க்கைன்னா சித்தருடைய இருக்கக்கூடிய இது வந்து அது மட்டும் நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கலியுகம், இது வந்து புதிய உலகம் சொல்லுவாங்க, புதுசாக உருட்டியிருந்தார். அது எல்லாமே நடக்கலை. ஸோ இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னென்னா, இவருடைய பாட்சா படிக்கிற மட்டும் இவர் வந்து ஊரை ஏமாற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவர் கூடிய சீக்கிரம் மனநல மருத்துவமனைக்கு ஆலோசனைப்படுறது நல்லதுங்கிறது தான் இப்போ சமூக மொழிங்க. நம்ம சேனல் என்ன வைக்கிறோம்னா, இந்தமாரி புரோட்டோக்கால் நடக்கக்கூடிய ஆட்களில் கொடுக்குற மாதிரி சில சட்டங்கள் ஏற்றணும் நல்லா இருக்குங்கிறது தான் என்னோடய கருத்து. அப்படிங்கிறத வச்சுட்டு போகிறேன்.